அனைவருக்கும் வணக்கம். புதுசாக வந்துருக்கிற பேன் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸு, ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆதார் கார்டு மட்டுமே வைப்போம். ஆனால் இப்போ ஏப்ரல் 2026க்கு பிறகு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆதார் கார்டு வைக்கலாம், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து ஆதார் கார்டு வைக்கலாம். ஆனால் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் இதுக்கு வந்து எந்தெந்த டாக்குமெண்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வைக்கலாம், அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வைக்கலாம், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வைக்கலாம், அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ பை முனிசிபல் authorized and official authorized to issue for birth and death certificate by registered of birth and death the Indian consult அப்படின்னு இருக்கும், அது வைக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பென்ஷனர் பேமெண்ட் ஆர்டர், அதாவது அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது பென்ஷன் வாங்கினாங்கன்னா அந்த பென்ஷன் ஆர்டரில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் பென்ஷனர் பேமெண்ட் ஆர்டர் காப்பி வைக்கலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பை ரிஜிஸ்டர் ஆஃப் த மேரேஜஸ், அதாவது மேரேஜ் வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வைக்கலாம். ஹபிடபிலிட்டி சர்வன் பிஃபோர் ஏ மேஜிஸ்ட்ரேட் ஸ்டார்டிங் த டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் அட்வொகேட் மூலிமா ஜட்ஜிக்கு முன்னாடி ஒரு பாண்டு பத்திரம் வாங்கி அந்த பாண்டு பத்திரத்தில் கரெக்டான தேதி, அதாவது பிறந்த தேதிக்காக கரெக்டான பேர், அட்ரஸ்ஸு, பிறந்த தேதியெல்லாம் போட்டு ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அதுதான் இந்த அஃபிடேவிட் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் நம்ம வைக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம அடிஷ்னலாக டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் கார்டுன்னு இருக்கும். ஸோ இது ஒரு சில பேன் ஏஜென்ட் வந்து இதை பற்றி டவுட் என்கிட்ட கேட்டுருந்தாங்க. அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பிஎம்ஜேஒய் அப்படின்ட்டு ஒரு இன்சூரன்ஸ் கார்டு, 5 லட்ச ரூபாவுடைய இன்சூரன்ஸ் கார்டு பிஎம்ஜேஒய் அது வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஈஷராம் கார்டும் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஹெல்த்து கார்டு அது. அந்த ஈஷராம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாகி இருக்கிற அந்த பெண்ணுக்கு வந்து ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அந்த சப்சிடி அமௌண்ட் பெறத்துக்காக அந்த ஈஷரம் கார்டு வந்து நம்ம வைக்குவோம், அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்போம். ஸோ அந்த ஈஷரம் கார்டு வைக்கலாமா அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. நாங்களும் ஒரு சில பேருக்கு வந்து சொல்லியிருந்தோம், முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த கார்டு வச்சா பேன் கார்டு வருது அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஈஷராம் கார்டு வந்து அப்ளை பண்ணி அன்றைக்கே டவுன்லோட் பண்ணி ஸோ அந்த கார்டை வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக அட்டாச் பண்ணியிருக்காங்க பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த கார்டும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகும் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த பேன் கார்டு அப்ரூவல் ஆகிட்டு பேன் கார்டு வந்தது. ஸோ நீங்களும் வந்து ஈஷராம் கார்டை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் கான்ட்ரிபியூஷன் ஹெல்த் ஸ்கீம் ஃபோட்டோ கார்டு அதுவும் நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, அதாவது நம்ம ஓட்டர் ஐடி கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எலக்ட்ரோஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு அது வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூ பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட்டில் இருந்து கொடுத்ததுனாலும் சரி, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அவங்க கொடுத்துருந்த அந்த ஏதாவது ஒரு ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஐடி கார்டும் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட் ஆஃப் த ரெக்கார்டிங் போர்டு அப்படின்றாங்க. அதாவது நம்ம 10th 12th மார்க் லிஸ்ட் தருவாங்க இல்லையா, அந்த மார்க் லிஸ்ட்டில் அவங்களுடைய ஃபோட்டோவோடு இருக்கிற அந்த மார்க் லிஸ்ட்டு இதில் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ காலேஜுடைய மார்க் லிஸ்ட்டும் இதில் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொமைனிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பை த கவர்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம டொமைக்கல் சர்டிஃபிகேட்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா, அந்த டொமஸ்டிக் சர்டிஃபிகேட் வந்து இது வைக்கலாம். ஸோ இந்த இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்தாலும் உங்கள்கிட்ட வைக்கலாம். ஸோ இந்த நான் அப்ளை பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக்கல் கார்டு, அதாவது எலக்ட்ரிக்ஸ் ஃபோட்டோ கார்டே இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த ஐடென்டி ப்ரூஃபில் எந்த ஒரு ஐடென்டி ப்ரூஃப் இருந்தாலும் நீங்கள் அடிஷ்னலாக ஆதார் கார்டு கூட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக வைக்கலாம். நன்றி.